ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்ன இன்றைக்கி சமையல்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி வாங்க, காலையிலே நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா லன்ச்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துகிட்டு இருக்குது, இன்னொரு அடுப்பில் தோசைக்காக வந்து தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. என்னோடய அம்மா வீட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதமும் மார்கழி மாதம் சாப்பிட மாட்டோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மாத கணக்கு நாள் கணக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா மாதமும் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன ஸ்ட்ரிக்டாக வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டே மட்டும் அலௌடு இல்லை வீட்டில், எதுவும் செய்ய மாட்டேன். மற்றபடி அது மாதிரி புரட்டாசி மாதமும் கம்பல்சரி செய்ய மாட்டேன் நான். அது மட்டும் அவங்க என் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு மாதம் ஆனால் வெளியில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். வெளியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மட்டும் அதை எக்ஸ்ட்ரா மீதமானதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதனால் எதுவும் வெளியிலேருந்து நான்வெஜ் வாங்கிட்டு வர மாட்டாங்க புரட்டாசி மாதம். இந்த கார்த்திகை மாதம் எல்லாருமே காலையில் வந்து விரதம் இருந்து வாசல்லாம் விளக்கு வைப்பாங்க. நான் வந்து அப்படிலாம் வைக்கலைங்க. நான் வந்து ஒன்லி எவ்ரி ஃப்ரைடே மட்டும்தான் வாசலில் விளக்கு வைக்கிறது. ஏன்னா மற்ற நாட்களில் வந்து நம்ம நான்வெஜ் பழங்குறனால எனக்கு அது மனசில் என்ன சொல்ல இஷ்டம் இல்லை, அதனால் வைக்கிறதில்ல. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வச்சிட்ருக்காங்க. நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான்வெஜ்னாலே பார்த்திங்கன்னா ஐயா காலம் இறங்கிடுவார். அவரே வந்து விரும்பி வந்து நான் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து சும்மா எடுபிடி வேலை மாதிரி தான், வெங்காயம் உரிக்கிறது, வெட்டுறது, அந்த மாதிரி தேவையான பொருட்களை எடுத்து தர்றது, அது மட்டும்தான் இன்றைக்கி என்னோடய வேலை. குழம்பு மட்டும்தாங்க அவர் வச்சார், மற்ற எல்லாமே நான் தான் வச்சேன். இன்றைக்கி வெஜிடேரியனாக பக்கத்துலேயே வரமாட்டாருங்க. நான்வெஜ்னா மட்டும் வந்து நான் செய்கிறேன்னு வருவார். ஆனால் நல்லா சமைப்பார், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வைப்பாங்க. வாங்க, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். லஞ்சுக்கு வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது வந்து நேற்று வச்ச ரசம் மீதமானது. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தாங்க ரசம் வைக்கிறது எப்போவுமே. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்டைலில் வந்து சிக்கன் தண்ணி குழம்பு தான் வச்சுருந்தாங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் வச்சுருந்தாங்க. சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி நல்லா குக்கரில் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் கடாயில் வந்து மசாலா எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் 2 முட்டை பாயில் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கும் முட்டை இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து உள்ளே உடஞ்சிருக்கு. அது நான் வேக போடையில நல்ல வேளை பார்த்துட்டேன். இதை அப்படியே போட்டிருந்தோன்னா எல்லாமே வெளியில் வந்து வேஸ்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா. அதனால் நானும் பாப்பாவும் லஞ்சு சாப்பிடும்போது வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். மற்ற 2 மட்டும் பாயில் பண்ணி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோசை ஊத்தப்பம் மாதிரி கொடுத்துருந்தேன். அப்புறம் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். அதுவும் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சமாக மாதுளம்பழம், அப்புறம் டீ. இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு நான் கொடுத்தது. லஞ்சுக்கு மேடம் எப்பவும் போல் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ஒன்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் நான் எப்போயுமே கொடுத்து அனுப்புகிறது. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா காலையில் மட்டும்தான் அவளுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு தான் ஸ்கூலுன்றனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் எப்போயும் கொடுத்து அனுப்புகிறது. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் அந்த சிக்கன் தண்ணி குழம்பும் வச்சு கொடுத்துட்ருக்குறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயா.